இந்த ஸ்கூட்டில உட்காந்துருக்க பொண்ணுக்கு மட்டும் பின்னாடி ரெக்க வச்சிங்கன்னா தேவதை. ஒரு காலத்துல என்னுடைய கனவு தேவதை யாரா இருக்கும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தாண்டா வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து நான் கனவு கண்ட ஒரு பொண்ணை நேற்று இந்த புழல் அந்த சாலையில பார்க்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. காலம் கடந்து ஆண்டவன் என் கண்ணில் காமிச்சிருக்கான் பாரு அப்படின்னு. ஒரு காலத்துல எல்லா பசங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, ஒரு ராவா இருக்கணும் பொண்ணு, ராவா அடிக்கிற பொண்ணு தான் வேணும்னு நான் எதிர்பார்க்கல. பட் ராவா இருந்தா போதும்னு நினைச்சேன். பட் ராவான பொண்ணு ராவா அடிச்சுட்டு வந்து ஒரு கலாட்டா பண்ற மாதிரியான சீன்களை நேற்று பார்க்கும்போது உண்மையிலே மஜாவா இருந்துச்சு. சி தமிழ்ல வீரான் ஒரு நாடகம் ஒன்று ஓடுதுல்ல, அதில் உள்ள ஹீரோயின் அந்த ஃபேஸ் கட் வச்சிடும். உண்மையிலே நான் வந்து செம்ம மார்க்ஸ் ஆகிட்டேன் வச்சுக்கலாம். வாரி தகரன் டீ குடிக்க போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வாரி தகரன் மட்டும் தான் கல்யாணம் பண்ண இருக்காப்புல. அது மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அந்த பையனை கட்டி வச்சுக்கலாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியாக இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் திட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பசங்க நீங்களாம் குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போடும் போது வீடியோக்கள் வைரல் ஆனிச்சா? இன்னைக்கு 2 பொண்ணுங்க குடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இவ்வளவு வைரல் ஆக்குறீங்க. பரவாயில்ல, நிறைய ஃபெமினிஸ்ட் வந்து உள்ள புந்துருக்கானுங்க. அவங்க வாசகம் இதுல என்ன தவறு இருக்குது? ஒரு பொண்ணு குடிச்சிட்டு சண்டை போடுறதுக்கு உரிமை இல்லையா தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு அவ்வளவு ஃபெமினிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம பொம்பளையா பிறந்துக்கலாம்டா. பொம்பளையா பிறந்தா நேரம் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு 2 பிள்ளைய பார்த்து சந்தோஷமா வீட்டில் இருந்துக்கலாம். இந்த பாலாவோட உலகத்துல பிறந்து ஒரு ஆம்பளையா படுற கஷ்டம் இருக்குது. ஆனா பிறந்து வீணாய் போன இந்த கடகத்துல என்ன கருவாத்து போதுங்க. ஏதோ குடிச்சிட்டு சண்டை போட்டுருக்குதுங்க 2 பிள்ளைங்க. அதை பிடிச்சி அந்த பிள்ளைங்களை போட்டு அந்த ஓட்டிட்டு இருக்காங்க. நேரம் போதை தெளிஞ்சு நேரம் வீட்டுக்கு வேலை வெட்டியை பார்க்க போயிருக்கோம். அது ஏன்டா தமிழ்நாடு நாசமா போச்சு ஒரு வீட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அந்த மது பழக்கங்களை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்து மிக சிறப்பாக இருக்கும். தமிழக அரசுக்கு எங்களுடைய மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்றோம். மக்கள் போராடிட்டு இருந்தா அந்த காவல்துறையினர் விட்டு எதுக்கு நீங்க விரட்ட விடுறீங்கன்ற வேணும் ஒயின் ஷாப்பு வேணும்னு போராடிட்டு இருக்காங்க நம்ம சங்க உறுப்பினர்கள் யாரோ பேரு. அதுக்கு பிடிச்சி இன்னைக்கு வந்து காவல்துறை விரட்டி விட்டுக்கிறான்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அதற்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் அதாவது பழைய திமுகவை நீங்க பாப்பீங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பழைய திமுக முதல் மாதிரி அராஜகம் பண்ண போறாங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது. பழைய திமுகங்கிறது ஆடி மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு திமுக. அந்த திமுக மறுபடியும் பார்க்க போறீங்கடான்ட்டு எல்லா கல்யாண வீட்லயும் மு க ஸ்டாலினும் சேர்ந்து ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறோம். சரி, உதயநிதியாவது கல்யாணம் விட்டு வெளில வந்து ஒப்பாரி வச்சு நீ சட்டமன்றத்துக்கு போவானா? சட்டமன்றத்துக்கு லீவ் விட்டாப்பல. நேற்று சபாநாயகருக்கு லீவ் லெட்டர் கொடுத்தீங்களா இல்லையா? நேற்று வரல இல்ல ஓட்டம் ஓடுகிறாப்பல. என்ன ஸ்பீடு அப்படியே புல்லட் மாதிரி வந்த. ஏன் பின்னாடி என்ன படபடன்னு சவுண்ட் கேட்டுச்சா? இவன் ஒருத்தன் நிலைமை புரியாம தொங்கப்படாத. என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு வேகத்தை நான் பார்த்ததே இல்ல. நீ எங்கேயோ போக போற. ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் வெளிநடப்பு பண்றேன்னு ஓடிட்டு இருக்கிற அந்த மனுஷன் நம்ம என்ன பண்ண முடியும்? அதற்கு பிறகு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு அதோடைய நிறுவனர் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நேரடியா தமிழகத்துக்கு வந்து தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளை வந்து ஆய்வு செஞ்சு இந்த விஜய் அரசை நாங்க எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்னுங்கிறாப்புல. என்ன பண்ண போறாப்புலையா? எக்ஸ்போஸ் பண்ண போறாப்புலையா. தமிழ்நாட்டுக்கு வந்து அடப்படுக்க போறாப்புலையா. ஏற்கனவே அடப்படுத்துக்கிட்டு அடுப்படியில் கொண்டு உட்கார வச்சுக்கிறோம் மு க ஸ்டாலின் அவர்களை. இவங்க அப்ப வந்து அடப்படுக்க போறாங்களா? இருங்கடி, உங்க மொத்த பானை இன்னும் கொஞ்ச நேரத்துல உடையும். எங்க இன்னும் காணுமே. அது என்ன விஷயம் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. கேப்டனை பத்தி யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். அவரை பத்தி சோரே சொல்லுங்க. இவரால நான் நல்லா இருந்தேன், அவரால நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சில பேர்த்து தான் சொல்ல முடியும். பல பேர் நல்லா இருந்தது கேப்டனால மட்டும். இதே தந்த வேர்வைக்கு ஈடில்லையே இந்த ஊர் பூக்கும். நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. யங் தாத்தாவின் சங்க உறுப்பினர் ஆவதற்காக நானும் நீங்கள் யங் தாத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு உங்கள் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு விகிடல்ல வந்த ஒரு குறிப்பு.
தென் மாவட்டத்தை சார்ந்த பேபி பெண் எம்எல்ஏவின் கணவர் தொகுதியில் உள்ள டாஸ்மாக் குவாரிகள் தொழில் நிறுவனங்களிடம் மாதம் ஒரு முறை நீங்க மேடத்தை கவனிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிதாக கட்சியில் இணைந்த புள்ளியிடம் பொதுச் செயலாளரிடம் சொல்லி உங்களுக்கு பொறுப்பு வாங்கி தரேன், நீங்க இந்த பருப்பெல்லாம் நீங்க ஒதுக்கிட்டு வாங்கி தரேன், கம்முன்னு இருக்க, நீங்க மேடத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பேரம் பேசுகிறார். எம்எல்ஏ கணவரின் அடாவடி வசூலால் கட்சிக்காரர்களே ஆடி போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த ஜூனியர் விடன் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. யார் அந்த பேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை தொகுதியில் உள்ள குழந்தை ராணி அவங்க தான் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அவருடைய கணவர் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாவேக அரசு பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு உங்கள் மூலமாக கொண்டு சேர்க்கிறேன். அதற்கு பிறகு நம்ம முக ஸ்டாலின் ஐயா இருக்கிறார்ல, முக ஸ்டாலின் ஐயா ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில நான் தான் ஜெயிச்சேன், மறுபடியும் நீங்க ரீகவுண்ட் எல்லாம் பண்ணணும், அந்த பேட் இருக்கும்ல, பட்டன் இருக்கும்ல, அதுல நிறைய முறைகேடு இருக்குங்க அப்படின்ட்டு மறுபடியும் போய் வழக்கு தொடுத்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி தோத்துட்டாப்பல, மே 4ஆம் தேதியே தோத்துட்டாப்பலன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு இல்லைங்க குளறுபடிலாம் இருக்குங்க, அந்த மிஷினை செக் பண்ண ஒரு 14 மிஷினை செக் பண்ணி அவங்களே வந்தவங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போனப்ப 2ஆவது வாட்டி தோத்துட்டாப்பல. யாருக்கிட்ட? நம்ம VS பாபு கிட்ட வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு மறுபடியும் இப்போ போயிருக்கிறாப்பல, நீங்கள் வந்து அந்த பெட்டிகள்லாம் வாங்கி செக் பண்ணணும், நம்ம ஓட்டு போட்டது பிறகு ஒரு ரிசீட் வந்து விழும்ல, நாங்கள் எதுக்கு ஓட்டு போட்டிக்கின்னு, அதுலேயே குளறுபடி நடந்திருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் இப்போ வழக்கு தொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, ஆளுங்கட்சியாக இருந்தது நீங்கள், குளத்தூர் தொகுதி உங்களுடைய சொந்த தொகுதி, அதில் ஒரு முறைகேடு நடக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தத்தியா இருந்தீங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களே கேட்குறாங்களே. நாங்கள் கேட்கல, அவங்க கேட்குறாங்க. மீண்டும் மீண்டும் தோக்கணுமா? அது VS பாபுக்கிட்டே மீண்டும் மீண்டும் கொத்து வரட்டா போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறான், இரவு 12 மணிக்கு அழுகு சத்தம் கேட்கறது சென்னையில் ஒரு பகுதியில் அப்படின்னு பார்த்தா ஒரு அமானுஷமா போட்டிருக்கிறான். நானும் போய் பார்க்குறேன், ஏதோ ஒரு அமானுஷமான எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி வரும்ல, கியூரியாசிட்டியா என்ன சிட்டி? கியூரியாசிட்டி என்ன எலக்ட்ரிசிட்டி வாயில் வர மாட்டேங்கிறீங்களா? அந்த கியூரியாசிட்டி வந்து வச்சுங்களேன். நானும் போய் திறந்து பார்க்குறேன் என்னதான் போட்டுக்கான்ட்டு. முக ஸ்டாலினுக்கு பேய் வேஷம் போட்டுவிட்டு பவுடர் அடிச்சு நைட்டு 12 மணிக்கு குளத்தூர் தொகுதியை அழுதுகிட்டு இருக்கதே முக ஸ்டாலின் தான்டா அப்படின்னு போட்டுக்கிறான் பாருங்க. இன்னும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ம வந்து தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறது. ஒரு நல்ல மனுஷன், ஒரு வேமா சூஸ் இருக்கிற ஒரு மனுஷன், வெக்கமான சூடு இருக்கிற மனுஷன், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நம்ம 4ஆம் தேதி சூடு வாங்கிட்டு உட்காந்துருக்கணும். நான் தோத்து போவலைங்க, நானா தோத்துருப்பேன் குளத்தூர் தொகுதி, அந்த ஊரை நான் சிங்கப்பூர் மாதிரி வச்சிருந்தேனே அப்படின்னு அழுதுகிட்டு இப்போ வழக்கு திறந்துருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, இந்த உலகமே வந்து நீ தோத்து போயிட்டுன்னு சொன்னாலும் நீ நம்ப வேண்டியது ஒன்றும் இல்லை, அவங்கள நீ தோத்து போயிட்ட நம்ம பாப்பா அப்படின்னு இந்த நீதிமன்றமே அடிச்சு வெட்டினது பிறகு தான் இவர் வந்து அடங்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச் ஐஸ் பிடிக்குமா? சரி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது. அதற்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று சொல்லியிருந்தோம். அதாவது உதயநிதியுடைய கைது வந்து மிஷன் ஃபெயில் ஆன மாதிரி ஆயிப்போச்சு. அவரை வந்து கைது பண்ண கூடாத நேரத்தில் ஒரு 8 மணி 9 மணிக்கு கைது பண்ணி அப்படியே ரோட் ஷோ மாதிரியே கூப்பிட்டு வந்தாங்க. ஜன்னல் ஓரத்தில் சீட்டு போட்டு உட்கார வச்சு மீடியா ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆனிச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துச்சு. திமுக வெகுண்டு எழுந்துட்டுங்க, சோர்ந்து கடந்த திமுக ஜோம்பி மாதிரி மாறி வந்துட்டாங்கங்க. திமுக இதுக்கு பிறகு அசைக்க முடியாதுங்க அப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், தலைவர் விஜய் அவர்கள் அதில் ஒரு டெக்னிக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன டெக்னிக் அப்படின்னா, அந்த இடத்துக்கு கனிமொழி அவர்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு பெண் ஒரு அரசியலில் வந்து தலைவர் விஜய் அவர்கள் எதிர்க்கும் போது பெண்ணுக்கு என்றைக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், அதனால அந்த ஓட்டு அந்த போயிடும். அந்த இடத்துல கனிமொழி அவர்களை உட்கார விடவே கூடாது. இந்த இடத்துல நம்ம உதயநிதியை பெரியாள் மாதிரி காமிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல கனிமொழி அவர்கள் வருவதை தடுக்க முடியும். அப்படின்னால தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பிளான் பண்ணி தான் உதயநிதிக்கு ஒரு ஹைப்பை ஒன்று தூக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் விளைவாக இந்த பாருங்க, அதாவது திமுகவில் துணை இணை போன்ற பதவிகள் வேண்டாம், அதிகாரமிக்க ஒரு பொறுப்பை தருமாறு கனிமொழி கருணாநிதி அவர்கள் கேட்டுள்ளதாக கட்சி மேலிடத்துல எனக்கு அதிகாரமிக்க ஒரு பொறுப்பு ஒன்று கொடுங்க, சும்மா இணை பொறுப்பு உணை பொறுப்புலாம் கிடையாது, மெயினான ஒரு பொறுப்பை கொடுங்கன்னு கனிமொழி ரொம்ப நாளாக ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இதே மாதிரியான ஒரு மிஷனை அவங்கள பண்ணி ஃபெயிலியர் ஆக்கி அது மூலமாக உதயநிதி மேலாக்க ஹைப் கொடுத்து தூக்கி விட்டு இப்போ அந்த இடத்துல கனிமொழி வராமல் தடுத்துக்கிற இந்த பிளான் தலைவர் விஜய் அவருடையது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதன்படி சிறப்பாக நடந்திருக்குது. அதற்கு பிறகு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியோடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அபிஜித் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேரடியாக தமிழ்நாட்டுக்கு போய் அந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளுடைய நிலைமையை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தமிழக அரசை விஜய் அவர்கள் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதற்குன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி
அதாவது ஒரு சில கல்லூரிகளில் இடதுசாரி சிந்தனைகள் மற்றும் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் உள்ள மாணவருடைய லிஸ்ட்டை எடுக்கிறதுக்காக ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு அப்படின்னு தெரியும். அதை பார்த்து அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, அபிஜித் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹூ இஸ் விஜய், அவர் அவருக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா மாணவர்கள் போராட்டத்தை தடுப்பதற்கு அப்படின்னு போட்டுக்கிறா அப்படின்னு வச்சுங்களேன். அது என்ன மேட்டர்னு பார்க்க போறோம். இந்த அபிஜித், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தோன்றினது நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு டூ டேஸ் பிஃபோர் மகாராஷ்டிராவில் அந்த அபிஜித் நேரடியாக போய் சில பள்ளிகளில் போயிட்டு ஆய்வு செஞ்சுக்கிறாப்பல. இது தப்பு இருக்கு, இங்க பாருங்க, இது சரியில்லை. அத்துமீறி மகாராஷ்டிராவில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு இதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு அதை பார்த்ததுனால கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அத்துமீறி வித்தவுட் பர்மிஷன் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் உள்ள போய் அது பிள்ளைங்க படிக்கிற அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், ஆசிரியர் மிரட்டுறது. ஆள் போட்டுக்கிறாப்பல சீனு, எப்பா கலெக்டர் கணக்காக போட்டுக்கிறாப்பல. ஆள் தாங்கக்குள்ள நினைச்சாப்பல நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நினைச்சோன்னா அதோட இதுங்க அது அந்த பாடம் எப்படி நடத்துறீங்க, அல்ல 3வது கேள்விக்கு பதில் சொல்லுங்க உங்களுக்கு அப்படின்னு ஓரம் மிரட்டி இருக்காங்கல்ல. तुम्हाला झाडाला कोण सांगतो का सर असं आपण म्हणत नाही तसं कोणा शिकवते सगळं பொசுக்குன்னு தட்டி கொண்ட கேஸ் போட்டு உட்கார வச்சிருக்காப்ல. இவர் அடுத்ததாக எங்க வர போறாங்க, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளையும் நாங்க இந்த தாவேக அரசை எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. இந்த காக்ரோச் பார்ட்டி எப்படி உதயமானது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த காக்ரோச் பார்ட்டி எங்கேருந்து உதயமானுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. இந்த காக்ரோச் பார்ட்டியில் உள்ள மிக முக்கிய செயற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய எல்லாம் ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரே கட்சியில இருந்து அங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியில இருக்கிற மிக முக்கிய எல்லா தலைவர்களும் ஆம் ஆத்மி பார்ட்டியில உள்ள ஏற்கனவே அங்க பணிபுரிஞ்சவங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த நிறுவனராக இருக்கக்கூடிய அபிஜித்தாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அஷட்டோஷ் ரங்கா, அதுக்கு பிறகு அஜிங்கா ஷிண்டே, இதெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள், மெயின் ரிப்போர்ட்டர்ஸ், இவங்க எல்லாம் ஆம் ஆத்மி கட்சியில இருந்தாங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. இந்த டெல்லி அரசியலை நோக்கி போயிருது. டெல்லியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி தான் அங்க ரூலிங் பார்ட்டியா இருந்துச்சு. நமக்கு கெஜ்ரிவால் தான் அங்க முதலமைச்சராக இருந்தார். அதுல மதுபான ஊழல்ல பெரிய அளவுல சிக்கி அவரை கொண்டு ஜெயிலில் வச்சிருந்தது. அந்த கட்சியை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு பிஜேபி அங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அங்கே இருந்து உதயமானவர் தான் இந்த அபிஜித். அவர் தோற்றுவித்த கட்சி தான் இன்னைக்கு காக்ரோச் பார்ட்டி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இப்போ திமுக இப்ப தோத்து போச்சு தமிழ்நாட்டில். இப்போ திமுக தாவேக அட்டாக் பண்ண நேரடியாக நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அட்டாக் பண்ண முடியாது. இப்போ அவங்க புதுசாக ஒரு கட்சியை தோற்றுவிப்பாங்க, அதுக்கு ஃபண்டு பண்ணுவாங்க, அதுக்கான ஆட்களை இவங்களே கொடுப்பாங்க. அவங்க தாவேக அரசுக்கு எதிராக களமாடுவாங்க. அப்போ யாருக்குமே தெரியாது இது திமுகவுடைய பி டீம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கு என்ன தெரியும், புதுசாக நான் சொல்றேன் பூரான் ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், திமுக சார்பாக தொடங்கியிருக்காங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. ஃபண்டு பண்றது பூரான் கட்சிக்கு யாரு, திமுக தான். ஊர் மக்களுக்கு என்ன தெரியும், புதுசா பசங்களாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்கப்பா, இப்போ நல்லா பண்றாங்கப்பா, இந்த ஆட்சிக்கு எதிராக பண்றாங்கப்பா அப்படின்னு இருக்கும்ல. அதே மாதிரி தான் தோத்து போயிட்டோம், வேற வழி கிடையாது, என்ன பண்றது தெரியாம கெஜ்ரிவால் தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இன்னைக்கு மத்தியில டெல்லியில ஒரு பேப்பர் லீக் ஆனிச்சு, நீட் பேப்பர் லீக் ஆயிட்டு, ஃபேர் நீட் அப்படின்னு இன்னைக்கு போறான இதே கூட்டம் பஞ்சாப்ல லீக் ஆயிட்டு. பஞ்சாப்ல இந்த போராட்டம் நடக்கவில்லை. எவ்வளவு முறை பல ஆட்கள் இங்க போராடுங்க, அங்க போராடுனீங்கல்ல, ஏன் பஞ்சாப்ல மட்டும் போராட மாட்டீங்க? அந்த போராட்டம் நீத்து போய்விட்டது, கலைஞ்சு போயிட்டாங்க. அதற்கு என்ன காரணம்? அதை கலைத்தது இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. ஏன் கேட்டீங்கன்னா, பஞ்சாப்ல இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறது இதே கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி. அங்க மட்டும் ஏன் நீங்க போராடல? இதே போராட்டத்தை காக்ரோச் பார்ட்டி அங்கேயே செயல்படுத்தல? அங்க உள்ள மாணவர்கள் பாதிக்கப்படலையா? இப்போ தெரியுதா, கெஜ்ரிவாலோட பிளான் படி மத்தியில டெல்லியில நான் ஆண்ட அந்த டெல்லிய அங்க பிஜேபி ஆளக்கூடாது. அதற்கு எதிரான இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது, தூண்டிவிட்டது இந்த ஆம் ஆத்மி கட்சி. எப்படி தமிழ்நாட்டில் திமுக தோத்து போனது பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த தாவேக அரசை என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணலான்ட்டு இவங்க ஒரு முடிவெடுத்து ஜென்சி டிஎம்கே கிளப்பி விடுறது, கம்யூனிஸ்டை திருவி விடுறது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஆட்கள்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க, இத்தனை நாள் அமைதியா இருந்த கம்யூனிஸ்ட்லாம் இன்னைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு அறிக்கை, நாங்க கொடுத்த ஆதரவை மறுபரிசீலனை செய்யணுங்க, இது தலைவர் விஜய் அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறுங்க, இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க, கம்யூனிஸ்டோடைய போராட்டத்தை முடக்க பார்க்கிறதா தாவேகா. முட்டா பயல திமுக 40 கோடி வாங்கி திருட்டு பயல அந்த கூட்டம் அப்படிங்கிறது பல முறை சொல்லியிருக்கிறேன். இதே திமுக 2024 ஈரோட்ல கம்யூனிஸ்ட் ஒரு ஆளை அடிச்சாங்க, திமுகவை சேர்ந்து அடிச்சாங்க. அன்னைக்கு இந்த கண்டன அறிக்கை வரல. ஒரு கம்யூனிஸ்ட் போராடினார், ஒரு கிராமத்துக்காக போராடினார், அந்த கம்யூனிஸ்ட் நைட்டு 18 மணிக்கு கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியல, இந்த கம்யூனிஸ்ட் ஆட்களுக்கு தெரியல. அன்னைக்கு திமுக எங்களை அடக்குகிறது, ஒடுக்குகிறது, கம்யூனிஸ்டை ஒடுக்குகிறதா திமுக, அன்னைக்கு ஏன் ஒரு அறிக்கை வரல? இன்னைக்கு அறிக்கை விடுறீங்க, ஒரு சுற்றறிக்கைக்காக இந்த அறிக்கை விடுறீங்க. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இவங்க படுத்துற பாடு இருக்காளா ஆண்டவ.
கொடுத்த ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா இந்த அல்லத்தொல்லை இல்லாமல் சந்தோஷமா இருந்திருக்கலாம். திருமாவளவனாலும் பரவாயில்ல, வந்துடுறேன், உன் கூட நான் வந்துடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, நான் கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நீ வந்துட்டாப்புல ஆள் அமைதியாக இருக்கிறாப்புல. எல்லாத்துக்கும் ஆமாம் இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு அவராக ஒரு சிந்தரிச்சு நம்ம செய்கிற செயலுக்கு அவரே முட்டு கொடுத்து உட்காந்துருக்காப்புல திருமாவளவன். அதே மாதிரி அமைதியாக இருக்கலாம். இவங்க வந்து 2 எம்எல்ஏ கொடுத்துட்டு இவங்க படாபாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து இந்த மாணிக்கம் தகர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது. திமுகவே முதல் குத்தனை நம்மள முதல்ல குத்த விட்டாங்களா, அவங்க எப்போ தேவையோ குத்திக்கிட்டு இருப்பாங்களா, கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து பிஎம் சொல்லிட்டாங்க, இவர்களும் ரசிக மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா குடைச்சலும் கொடுக்க தான் செய்வாங்க, அதையெல்லாம் தாங்கக்கூடியதான் தலைவர் விஜய் அவர்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி திமுக தமிழ்நாட்டில் எப்படி இந்த கம்யூனிஸ்ட் இந்த விசிக இவங்க எல்லாம் கிளப்பி விட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்க பார்க்குறாங்களோ அரசுக்கு எதிராக, அதே மாதிரி நம்மளுடைய கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் தொடங்கப்பட்டு அங்கே உள்ள மாநில அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக தூண்டப்பட்ட கட்சி தான் இது நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த வேலையை நேரம் எங்க கொண்டு வராங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஏற்கனவே நமக்கு தெரியும். இன்னைக்கு திமுக வந்து இதை கையில் எடுப்பாங்க, சூப்பராக கையில் எடுப்பாங்க. இத்தனை வருஷம் இல்லாத கடந்த 5 ஆண்டுகள் இல்லாத போராட்டம் தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்று பதவி ஏற்று வெறும் 100 நாட்குள்ள எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இது எல்லா போராட்டத்தில் இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அப்பயும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி 100 நாட்களே போராட்டம்? சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க போராடுறாங்கன்னா அந்த போராட்டத்தில் எந்த ஒரு அரசியலும் இல்லை அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ஆனால் மாணவர்கள் போராட்டம் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வலுவாக திமுகவுடைய மாணவர் அணி டீம் பெருசா இருக்கு. அதுக்கு தனியாக ஃபண்டு பண்றாங்க, பெருசா ஃபண்ட் பண்றாங்கப்பா. எல்லா மாணவர்கள் போராடுறாங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கலாம், நிறைய சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு, அவங்க டயர்ட் ஆகாம பாத்துக்கிறாங்க, போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். இன்னும் இதெல்லாம் விஷயமே கிடையாது. இதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் அடுத்த 5 வருஷமும் ஏதாச்சும் ஒன்று போராட்டம் போராடிட்டு இருப்பாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ பதவி ஏற்று 100 நாள்ல என்னையா பண்ண முடியும், அந்த பிள்ளைய போட்டு ஏன் அந்த பாடப்படுத்துறீங்கன்னு ரொம்ப கீழ்மட்டத்தில் உள்ள ஒரு அடிமட்டத்தில் உள்ள மக்கள் கூட யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. திமுக இந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அவங்களால நேரடியாக நம்மள்கிட்ட மோத முடியல, சட்டமன்றத்தில் வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவங்க திராணி கிடையாது, நம்ம அமைச்சர்கள் எம்எல்ஏ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல அவங்களுக்கு திராணி கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் பின்னிருந்து அவங்க இயக்குவாங்க. இந்த தாவேக அரசை நான் எக்ஸ்போஸ் பண்றேன், இந்த ஆட்சி நல்லா இல்லை, எல்லாரும் போராடிட்டு இருக்காங்கிற அந்த மனநிலை எல்லாரும் மனசுலையும் உண்டாக்க பார்க்குறாங்க. ஆனால் மக்களுக்கு நல்லாக தெரியும் 100 நாளில் அந்த மனுஷன் வந்து எவ்வளவு பண்ணியிருக்காரு, நமக்காக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு நல்லா தெரியிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் அதை சுக்குநூறாக்குவதற்காக இன்னைக்கு விர்ச்சுவல் வாரிஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொன்ன ஒரே வார்த்தை, எப்போ அபிஜித் நான் வந்து விஜய் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணு சொன்னானோ அந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து விர்ச்சுவல் வாரியஸுக்கு வேறு வேலையே இல்லை, இதனால கண்டென்ட் வந்து வாண்டடாக ஒருத்த மாட்டிருக்கானான்ட்டு போட்ட அடிச்சு எல்லா மேட்டரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பண்ணுற ட்ராமா, அவன் அழுவ பொம்பளை கூட சாவுட்லேருந்து அழுவாது, அவன் அழுவ அபிஜித் அழுத எங்கன்னா மீடியா பார்த்தா அழுவ ஆரம்பிச்சிடறாரு, இதை பார்த்தா அழுவ ஆரம்பிச்சிடுவாரு. அப்படி எல்லா மேட்டரையும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு அடுத்த 5 வருடமும் மிக சிறப்பாக நடக்கும். அதுக்கு அடுத்த 5 வருஷம் யாருடைய துணையும் இல்லாமல் சிங்கிள் மெஜாரிட்டியா பெரிய அளவில் 150 சீட்டுக்கு மேலே போய் ஜெயிச்சா, இந்த மாதிரி அல்லத்தலாம் தேவையில்லை. காங்கிரஸ் கத்திட்டு இந்த கம்யூனிஸ்டா இந்த ரெட்டி இந்த அப்படின்னு மிரட்டி விட்டு நம்ம ஆட்சியை பார்த்துக்கலாம். நமக்கு தேவை ஒரு சிறப்பான நல்லாட்சி. மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நமக்கு ஓட்டு போட்டாங்க, அது நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற என்ன பிரச்சனை? சரி, மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் எங் தாத்தா.